ராமர் கோவில் கர்ப்பகிரக தங்க கதவுகள் தமிழர்களின் கைவண்ணத்தில் அதி அற்புத அலங்கார வேலைப்பாடு. கர்ப்பகிரகம் மற்றும் அக்கோவிலின் 44 வாயில்களுக்கும் தமிழர்கள்தான் கதவு பணி. 8 அடி உயரம் 12 அடி அகலத்தில் வியக்கத்தக்க வகையில் தயாராகியிருக்கும் கதவுகள். அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழா வருகிற 22ஆம் தேதி கோலாகலமாக நடத்தப்படுகிறது. இந்த விழாவில் நாடு முழுவதிலும் இருந்து பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள், திரைப்பிரபலங்கள், முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த நிலையில்தான் அயோத்தி ராமர் கோவிலுக்கான கதவுகள் செய்யும் பணியில் தமிழகத்தை சேர்ந்த மரவேலை செய்யும் நிறுவனம் ஈடுபட்டு வெற்றிகரமாக பணிகளை முடித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த ரமேஷ் மாமல்லபுரம் அரசு கட்டிடக்கலை மற்றும் சிற்பக்கலை கல்லூரி பயின்ற ரமேஷ் கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக மாமல்லபுரத்தில் மர சிற்பக்கலை வேலைப்பாடுகள் செய்யும் நிறுவனத்தை நடத்தி வருகிறாராம். இந்தியாவில் குறிப்பிடத்தக்க பெயர் பெற்ற கோயில் சிற்ப கதவுகள் மற்றும் தேர்களை இவர்கள் செய்வது முக்கியமான பணியாம். இந்த நிலையில் அயோத்தியில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள ராமர் கோவிலுக்கான கதவுகளை செய்யும் பணி ரமேஷின் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டது. 50 பேர் கொண்ட குழுவினர் அயோத்தி சென்று மத்திய பிரதேசம் பாலாஷா காடுகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட தேக்கு மரங்களை பண்படுத்தி கோவிலின் நுழைவு பகுதி, முன் மண்டபம், பக்கவாட்டு மண்டபம், வெளியே வரும் வழி, ராமர் சீதை சன்னதிகள், லட்சுமணர் மற்றும் ஆஞ்சநேயர் உள்ளிட்ட 44 வாயில்களுக்கும் 44 தேக்கு மர கதவுகளை இவர்கள் பல்வேறு அலங்காரங்களுடன் அருமையாக செய்திருக்கிறார்கள். பிரதான வாயிலுக்கு 8 அடி உயரத்தில் 12 அடி அகல அளவில் மயில் சிற்பங்கள் அலங்காரத்துடன் 4 மடிப்பு அமைப்பில் கதவுகள் கண்கொள்ளா காட்சியளிக்கிறது. முகப்பு மண்டபத்தின் மேல் தளத்திற்கு செல்லும் படிகள் உள்ளிட்டவையும் வியக்கத்தக்க வகையில் தயார்படுத்தி இருக்கிறார்கள் தமிழர்கள். மரத்தாலான இந்த கதவுகளுக்கு மேல்புறத்தில் தங்க தகடுகள் பொருத்தப்பட்டு இவர்களது அழகிய வேலைப்பாடுகளுடன் ஜொலிக்கின்றது. சுமார் 3000 ஆண்டுகளுக்கு இந்த கோவில் நிலைத்து நிற்கும் என வல்லுநர்கள் கூறியுள்ள நிலையில் இந்த அரிய வகை தேக்கு பல 100 ஆண்டுகள் வல்லமையுடன் நிற்கக்கூடியது என்றும் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில விழுப்புரம் பக்கத்துல அடுத்தடுத்து 7 வாகனங்கள் மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. 15க்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்ச நிலையில அவங்கள சிகிச்சைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில சேர்த்திருந்திருக்காங்க. இதனால தேசிய நெடுஞ்சாலையில போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருந்திருக்கு. சென்னையில இருந்து திருச்சி நோக்கி அரசு பேருந்து ஒண்ணு கிளம்பி போயிட்டு இருந்திருக்கு. அந்த பேருந்து விழுப்புரம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஜானகிபுரம் ஊழியர் நகர் பகுதியில சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில வந்துட்டு இருக்கும் போதுதான் அந்த இடத்துல பழுதாகி சாலையோரமா நின்னுட்டு இருந்த ஒரு லாரி மேல இந்த பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதா கூறப்படுது. இந்த பேருந்து பின்னாடி வந்துட்டு இருந்த பழுதூக்கு வாகனம், டேங்கர் லாரி, டாடா எஸ் வாகனம்னு அடுத்தடுத்து கார்கள் உள்ளிட்ட 7